நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்படப் போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தேவன் மனுக்குலத்திற்கு மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை இங்கு தெளிவாக சொல்லுகிறார். மனுஷருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதி ஜனங்களும் பாவிகளாக இருந்தார்கள். அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக தேவன் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பாவம் செய்யாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே அந்த சந்ததி. தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியாகிய கிறிஸ்துவுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிக்க வேண்டும். தேவன் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கிறிஸ்து வருமளவும் அதை ஜீவனுள்ளதாக அனுமதித்திருக்கிறார். மனுஷருடைய அக்கிரமங்களின் நிமித்தமாகவும் நியாயப்பிரமாணமானது மனுஷருக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறும் வரையில் மாத்திரமே நியாயப்பிரமாணத்திற்கு ஜீவன் இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் அவருடைய தெய்வீக கிருபை இடம்பெற்றிருக்கிறது. காலம் நிறைவேறும் போது தேவ கிருபை அவருடைய வாக்குத்தத்தத்தில் பூரணமாய் வெளிப்படும். அப்போது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் பலன் இழந்து போகும். தேவ கிருபை பூரணமாய் வெளிப்படும் போது நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகும். நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமானது அல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால் நாம் இனிமேலும் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்திற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டதினால் வாக்குத்தத்தத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது. நியாயப்பிரமாணமானது நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கிறிஸ்துவிடம் நாம் செல்லுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை துரிதப்படுத்துகிறது, வழிநடத்துகிறது. மனுஷருடைய அக்கிரமங்களின் நிமித்தமாகவே தேவன் மோசேயின் மூலமாய் மனுக்குலத்திற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிட்டார். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, மோசேயே அந்த மத்தியஸ்தன். தேவனோ ஒருவர். ஆகையினால் நியாயப்பிரமாணத்தினால் தேவனுடைய உடன்படிக்கையை வியர்த்தமாக்க முடியவில்லை. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை பழையதாக இருந்தாலும் அதற்கு பின்பு வந்த நியாயப்பிரமாணத்தினால் தேவனுடைய உடன்படிக்கையை வியர்த்தமாக்க முடியவில்லை.
மோசே தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரு மத்தியஸ்தராகவே இருந்தார். தேவனுடைய கரத்தில் இருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்று அதை மனுஷருக்கு வெளிப்படுத்தினார். உடன்படிக்கையோ தேவனிடத்தில் இருந்து ஆபிரகாமுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் யாரும் இல்லை. ஆகையினால் நியாயப்பிரமாணத்தினால் வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க முடியவில்லை. மனுக்குலத்திற்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். மனுஷருக்கு இந்த சத்தியத்தை உணர்த்துவதற்காக தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமானதும் அல்ல, முரண்பாடானதும் அல்ல. மனுஷருடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே நியாயப்பிரமாணம் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை விட மேன்மையான நீதி ஒன்று தங்களுக்கு தேவை என்பதை மனுஷர் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தினால் நீதி உண்டாகவில்லை. நியாயப்பிரமாணம் மனுஷருக்கு உயிரை கொடுக்கத்தக்கதாக அருளப்படவில்லை. வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணத்தினால் நம்முடைய காயங்கள் வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் நம்முடைய காயங்களுக்கு மருந்து கட்டி குணமாக்கக்கூடிய ஆற்றல் நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை. நியாயப்பிரமாணம் மனுஷருடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் இவற்றில் இருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது என்னும் வழிமுறையை நியாயப்பிரமாணம் நமக்கு காண்பிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே வாக்குத்தத்தம் பலிக்கும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்முடைய ஜீவியத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் காணப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தினால் மனுஷருக்கு நீதி உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே மனுஷருக்கு நீதி உண்டாகும். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காது, அவர்களுக்கு நீதியும் உண்டாகாது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணமானது ஒரு ஆசிரியரைப் போல இருந்ததாக பவுல் இங்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் நமக்குள் வருகிறதற்கு முன்னே நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். சிறைச்சாலைகளில் கைதிகள் காவலில் வைத்து அடைக்கப்பட்டிருப்பது போல நாமும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்தோம். அடைக்கப்பட்டவர்கள் விடுதலைக்காக ஏங்கி தவிப்பார்கள். நியாயப்பிரமாணத்தின் கீழ் அடைக்கப்பட்டு காவல் பண்ணப்பட்டிருந்தவர்கள் விசுவாசம் வருகிறதற்கு ஆவலோடு காத்திருந்தார்கள். கிறிஸ்துவின் வருகைக்காக அவர்கள் ஏங்கி தவித்தார்கள். கிறிஸ்து வந்தபோதோ அவரை விசுவாசத்தோடும் வாஞ்சையோடும் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது நியாயப்பிரமாணத்தின் கீழ் அடைக்கப்பட்டு காவல் பண்ணப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய சுய நீதி பிரயோஜனமற்றது என்பதையும், தாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்பதையும், தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமானவர்கள் என்பதையும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்த போது ஜனங்கள் கற்றுக்கொண்டார்கள். நியாயப்பிரமாணத்தினால் தாங்கள் நீதிமானாக்கப்பட முடியாது என்று அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு ஒரு உபாத்தியை போல் இருந்தது. அவர்களுக்கு கண்டிப்புடன் கற்றுக் கொடுத்தது. அவர்களை கண்டிப்புடன் ஆளுகையும் செய்தது. அவர்கள் உபாத்திக்கு கீழ்ப்படிந்து கீழானவர்களாக இருந்தார்கள். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிறது. ஜனங்களுக்கு உபாத்தியாய் இருக்கிற நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படும் சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாகும் என்பதையும் நியாயப்பிரமாணம் என்கிற உபாத்தி அவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் நியாயப்பிரமாணத்தை உபாத்தியோடு ஒப்பிட்டு சொல்லும்போது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்குள் வந்த பின்பு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நாம் விசுவாசத்தினால் கிறிஸ்துவனிடத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மிகுந்த நன்மை செய்திருக்கிறார். தேவனிடத்தில் தங்களுக்குள்ள கடமைகளை புரிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கிறது.
தேவனிடத்தில் அவர்கள் விசுவாசம் வைப்பதற்கு நியாயப்பிரமாணம் அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் யூதர்களோ நியாயப்பிரமாணத்தின் மெய்யான நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் தங்களை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துவதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதாக அவர்கள் தப்பாக நினைத்து கொண்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மனுஷனை நீதிமான் ஆக்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. மனுஷனை நீதிமான் ஆக்குவதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவும் இல்லை. ஆனால் யூதர்களோ நியாயப்பிரமாணத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். தேவனுக்கு சித்தம் இல்லாததை தேவனுடைய சித்தம் என்று நினைத்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான்கள் ஆக்கப்பட வகை தேடுகிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணமோ அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறது. அவர்களுடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் ஜனங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தி காண்பிக்க மாத்திரமே முடியும். பாவத்தின் கட்டுக்களில் இருந்து நியாயப்பிரமாணத்தினால் மனுஷரை விடுவிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதினால் தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த புரிந்து கொள்ளுதலும் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிற்று. சுவிசேஷம் நியாயப்பிரமாணத்திற்கு மேலானது. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இருந்தபோது காவல் பண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளைப் போல இருந்தோம். நாம் அடைக்கப்பட்டவர்களைப் போல இருந்தோம். நமக்கென்று எந்த விதமான சுயாதீன உரிமையும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் சுவிசேஷம் நமக்குள் வந்தபோதோ நமக்கு நியாயப்பிரமாணத்தின் கட்டுக்களில் இருந்து விடுதலை உண்டாயிற்று. நாம் இனிமேலும் காவல் பண்ணப்பட வேண்டிய சிறு பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய புத்திரராக இருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பெரியவர்களாக இருக்கிறோம், சுயாதீனராக இருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். புத்திரர் என்பது சிறு பிள்ளைகளை குறிக்கிற வார்த்தை அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும் உரிமையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். சுதந்திரவாளிக்குரிய வயது வந்தவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய புத்திரராக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நமக்கு உண்டாயிற்று. நாம் இனி அடைக்கப்பட்டவர்களோ அல்லது காவல் பண்ணப்பட்டவர்களோ அல்ல. நாம் சுயாதீனம் உள்ளவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். தேவன் தம்முடைய புத்திரருக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா சிலாக்கியங்களையும் பெற்றுக்கொள்கிற உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இந்த சிலாக்கியம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு உண்டாயிற்று. நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றதினால் நாம் கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். தேவனும் நம்மை தம்முடைய புத்திரராக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள். சுவிசேஷத்தின்படி நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்து கொள்வது போல ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய மரணத்திற்குள் நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறோம். புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்களாகிய நாம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சிலாக்கியத்தை நினைவு கூற வேண்டும். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் என்னும் சிந்தனை நமக்குள் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுமே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் ஜனங்களை வேறு பிரிக்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் பண்ணி பார்க்கிறது. நியாயப்பிரமாணம் அடிமையானவனுக்கும் சுயாதீனனுக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த வித்தியாசம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்படிப்பட்ட வித்தியாசம் எதுவும் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே நிலைமையில் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். நாம் எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வித்தியாசம் இல்லை. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம்.
நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருப்போமானால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் சிலாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகள் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருந்தார்கள், கிறிஸ்துவனுடையவர்களாய் இருந்தார்கள், ஆபிரகாமின் சந்ததியாராய் இருந்தார்கள், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் இருந்து விலகி போய்விட்டார்கள், விசுவாசத்தை விட்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பற்றி கொண்டார்கள். இதனால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் இழந்து போனார்கள். நியாயப்பிரமாணத்தை பற்றிய கால குறிப்புகள் வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, குறித்த காலம் வரைக்கும் நிறைவேறுகிறதற்கே யோவான் வரைக்கும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஒளிந்து போகிறது, இப்போதும் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஆனால் இப்பொழுது அதன் பின்பு கிறிஸ்துவின் பலி. நியாயப்பிரமாணம் நீதியையும் உயிரையும் கொடுக்காது. எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்று நியாயப்பிரமாணம் அறிவிக்கிறது. பாவம் செய்த அனைவருக்கும் நியாயப்பிரமாணம் மரண தண்டனை கொடுக்கிறது. பாவம் செய்தவர்கள் எல்லோருமே மரிக்க வேண்டியவர்கள். நமது பாவத்திற்காக நாம் செலுத்த வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும்போது நமக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையில் இருந்து மீட்கப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு உரிய வயது வரும் வரையிலும் அவர்களை பாதுகாத்து பராமரிப்பவர் உரிய வயது வந்த பின்பு இவர்கள் உபாத்தியின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு சுயமாய் செயல்படுவார்கள். நமக்கு விசுவாசம் வந்த பின்பு நாம் இனிமேலும் உபாத்தியாகிய நியாய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஆகையினால் மோசேயின் பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இராமல் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுபாவம், அவருடைய சிந்தை ஆகியவற்றை நமது சுபாவமாகவும் நமது சிந்தையாகவும் ஆக்குவது, நமது அன்றாட ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவை போலவே ஜீவிப்பது, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி அவருடைய கிரியைகளை செய்வது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. எல்லா இனமும் எல்லா வகுப்பாரும் எல்லா பாலர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் உரிமைகளும் சிலாக்கியங்களும் அனைவருக்கும் சமமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை தலையாக கொண்டு அனைவரும் ஒரே சரீரமாக செயல்படுகிறார்கள். யூதருக்கும் புறஜாதியாருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு அகற்றப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். விசுவாசிகள் அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள். எல்லோரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறார்கள். எல்லாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறார்கள்.